நலம் தரும் ஜோதிடம் சேனல் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காண இருப்பது ஜாதகத்தில் லட்சுமி யோகம், மகாலட்சுமி யோகம் யார் ஒருவருக்கு ஜாதகத்தில் அமைகிறது என்று பார்ப்போம். லட்சுமி யோகம் என்றாலே லட்சுமி கடாட்சம், மிகப்பெரிய செல்வ செழிப்போட ஒரு ஜாதகர் வாழ்நாள் இறுதி வரைக்கும் வாழ்வார். இந்த லட்சுமி கடாட்சம் இருந்தால் மிகப்பெரிய செல்வம் அவருக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். இது ஜாதகத்தில் ஒருவருக்கு எப்படி அமைகிறது என்று பார்ப்போம். 9ஆம் அதிபதி என கூறப்படும் பாக்கியஸ்தானத்து அதிபதி மிக வலுவாக ஆட்சி உச்சம் பெற்று கேந்திர திரிகோண ஸ்தானத்தில் அமைந்து, கூடவே அந்த பொருளாதாரத்தை உயர்வு கொடுக்கிற சுக்கிர பகவானும் ஆட்சி உச்சம் பெற்று கேந்திர திரிகோணத்தில் அமைந்து சேர்ந்திருந்தால் ஒருவருக்கு மிகப்பெரிய மகாலட்சுமி கடாட்சம், மகாலட்சுமி யோகம் அமைகிறது. இந்த யோகத்தை, லட்சுமி யோகத்தை பெற்றவர்கள் பெரும்பாலும் மிகப்பெரிய செல்வந்தராக இருப்பார்கள். வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் செல்வ செழிப்போட, மிகப்பெரிய அந்தஸ்தோட, கௌரவத்தோட, சோசியல் ஸ்டேட்டஸோட வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். வீடு, வண்டி, வாகனம், பூமி எப்பொழுதும் இருக்கும். இந்த வாகனம் பொறுத்த வரைக்கும் ஒரு கார்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லக்ஸுரி கார்ஸ், BMW, ஆடி, அது போல கார்களோடு இருப்பார்கள். மிகப்பெரிய வீடு, பங்களா கட்டி அதில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். எப்பொழுதும் செல்வம் இருந்து கொண்டே இருக்கும். பண கஷ்டம் என்றதே இவர் கிடையாது. வாழ்நாள் இறுதி வரைக்கும் இவருக்கு அந்த செல்வ செழிப்போட, மிகப்பெரிய அந்தஸ்தோட, கௌரவத்தோட இறுதி வரை நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போவார்கள். இதுதான் அந்த லட்சுமி யோகம் ஜாதகத்தில் யார் ஒருவருக்கு அமைகிறது என்று பார்த்தோம். இது எல்லோருக்கும் என்றால், ஒருவருக்கு ஜாதகத்தில் அந்த பாக்கியஸ்தானத்து அதிபதி 9ஆம் அதிபதியும் சுக்கிரனும் சேர்ந்து கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்சம் பெற்றிருக்க வேண்டும். அல்லது பார்வை, ஒன்றுக்கு ஒரு பார்வை இருந்தால் இதுவும் லட்சுமி யோகம், மகாலட்சுமி யோகம் என்று சொல்வார்கள். இந்த யோகம் ஒருவர் வக்ரம் பெற்று, சுக்கிரனோ 9ஆம் அதிபதியோ வக்ரம் பெற்று இருந்தால் யோகம் பலன் கொடுக்காது. அதே போல் நீச்சம், பகை பற்றி இருக்கக்கூடாது. ஆக இந்த பாக்கியஸ்தானத்து அதிபதியும் சுக்கிரனும் ஆட்சி உச்சம் பெற்று மிக பலமான ஒரு இடத்தில் சுகஸ்தானத்திலிருந்து அமைப்பெற்றால் இது லட்சுமி யோகம், நல்ல ஒரு பலனை கொடுக்கும். இது திசாபுத்தி வரும்போது, சுக்கிர திசையோ அந்த 9ஆம் திசாபுத்தி வரும்போது மிகப்பெரிய செல்வந்தர், வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் எட்ட முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு செல்வ செழிப்போடு இருந்து எல்லா விதத்திலையும் வெற்றி பெற்று வாழ்நாள் இது வரைக்கும் நல்ல ஒரு பலனை பெற்று இறுதி வரை நல்ல ஒரு செல்வாக்கோட வாழ்ந்து வருவார்கள். இதுதான் அந்த லட்சுமி யோகம். நன்றி, வணக்கம்.